உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். அதிகமா டயர் தேய்மானம் இல்லாம பஸ் ஓட்ட டிரைவர்களுக்கு 200 ரூபாயும், வண்டியின் வருடாந்திர ரிப்பேர் செலவை குறைச்சு காண்பிக்கிற டிரைவர்களுக்கு 300 ரூபாயும், பொதுமக்களுக்கோ அல்லது வேறு உயிரினங்களுக்கோ எந்த ஆபத்தும் இல்லாம குறிப்பிட்ட நேரத்தை பிரயாணிகளை கொண்டு போய் சேர்க்கிற டிரைவர்களுக்கும் கண்டக்டர்களுக்கும் தலைக்கு 500 ரூபாயும் பரிசு கொடுக்கிறதா முடிவு செய்திருக்கோம். இந்த பரிசு தொகையை நம்ம கம்பெனியினுடைய வருஷாந்திர விழாவில் போனஸோட சேர்த்து கொடுக்கப்படும். இது உங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்திங்களா? அருமையான திட்டங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது பின்னால இருந்து ஹாரன் கொடுத்து அவர்களை தொல்லப்படுத்தக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, பல இடங்கள்ல இருந்து பலதாய் வைத்து மக்களாக வர்ற நாம் இந்த தொழில் நிறுவனத்துக்குள்ள நுழைஞ்சதும் தொழில் அன்னைங்கிற ஒரே தாய் வைத்து மக்களாக ஒண்ணு சேர்ந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் நாணயத்துக்குமாக உழைக்கணும். நான் கனவு காண்கிற தொழிலாளி அப்படித்தான் இருக்கணும். சார், நீங்க கனவு காண்றது நியாயம். அந்த கனவை நனவாக்குறது எங்க கடமை சார். ரொம்ப மகிழ்ச்சி. ராஜி சார், அருமையான திட்டம்ப்பா. அதோட தொழிலாளிகளுக்கு விளக்கம் கொடுத்த பாரு, என் நெஞ்சையே தொட்டுடுச்சு. நானும் வண்டி எடுத்த நிலையிலேருந்து இந்த பெரிய பதவிக்கு வந்திருக்கேன். என் பழைய கால வாழ்க்கை நான் எப்படி சார் மறக்க முடியும்? எப்பவும் நானும் ஒரு தொழிலாளி தான் சார். இந்த பாருப்பா ராஜி, இந்த சீட்ல இருந்து நீ எதை செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. இந்த பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வியாபார விஷயமா நான் கல்கத்தாவுக்கு போக வேண்டி இருக்குதுன்னு. ஆமா, அது சம்பந்தமா நான் ரொம்ப கவனிக்கணும். நான் வரட்டுமா? ஏமா மீனா, நான் உனக்கு செய்யட்டுமா? என்னப்பா? உங்க மாமாவுக்கு தந்தி கொடுத்து உன் அத்தையை வரவழைச்சா நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும் உனக்கு துணையா இருக்குல்லம்மா. எதுக்குப்பா? வேண்டாம். நான் என்ன சின்ன குழந்தையா? சந்திரா தான் கூடவே இருக்காங்க. என்னங்க நீங்க? நான் தான் பாப்பா கூடவே இருக்கிறேனே, நான் பாத்துக்க மாட்டேனா? சரிம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாம போயிட்டு வாங்கய்யா. இல்ல பாப்பா? அதோட டீச்சர்மா வேற தினமும் வந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே கம்பெனி இருக்கு. ஏதேனும் தேவைன்னா போன் பண்ணி கேட்டுக்கிறேன். அம்மா, நீ கம்பெனின்னு சொன்ன பிறகு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன? ராஜு மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியே மாறி போச்சுமா. அவன் எவ்வளவு அழகா இருக்கிறானோ அதே மாதிரி நிர்வாகத்தையும் அவ்வளவு அழகா கவனிச்சுக்கிறான். என்ன ஒழுங்கு, என்ன சட்ட திட்டம். சந்திரா, அப்பாவுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் வண்டியில எடுத்து வை போ. சரி பாப்பா. ஷேவிங் சட்டை மறந்துடாதம்மா. நான் அப்பவே எடுத்து வச்சிட்டேயா. அப்பா. என்னம்மா? அப்பா. என்னம்மா? வந்து சொல்லு. நான் ஊர்ல இருந்து வரப்போ புலி, கரடி, சிங்கம் எல்லாம் வாங்கிட்டு வரேன். வந்து சொல்ல வெக்கமாவும் இருக்கு, அதே சமயத்துல பயமாவும் இருக்கு. பயப்படாதம்மா, சொல்லுமா. வந்து உயர்வு தாழ்வு நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க இல்லையா? ஒரு காலம் பொருட்படுத்த மாட்டோமா. அப்படி இருந்திருந்தா கண்டக்டரா வந்த ஒருத்தங்கிட்ட என் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டையோ ஒப்படைப்பனா? கண்டக்டர், செக்கிங் இன்ஸ்பெக்டர், மேனேஜர், அடுத்த ப்ரமோஷன் என்னப்பா? ஏமா, மேனேஜிங் டைரக்டர் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு சொல்லுமா, சொல்லு. உங்க மருமகனா கூட வரலாம் இல்லையா? மீனா, மீனா, மன்னிக்கணும்ப்பா. என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன், உங்க எண்ணத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்தபடி நடந்துக்குவேன். மீனா, ஏற்கனவே என் மனசுல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டுப்பா. அது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையாகவா? ஆமாம்மா. ராஜு மட்டும் இதுக்கு சம்மதிச்சுட்டா உனக்கு ஒரு நல்ல கணவர் மட்டும் இல்லம்மா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிளையும் முருகப்பா மோட்டார் சர்வீஸுக்கு ஒரு நல்ல மேனேஜிங் டைரக்டரும் கிடப்பாருல. இத பாருமா, நான் ஊர்ல இருந்து வந்ததும் முதல்ல உன் கல்யாண காரியத்தை கவனிக்கிறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் நம்ம தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாமா? சரிப்பா. ஹலோ, 42344. யார் வேணும்? நீங்களா? அப்படி இருங்க. 1101. யாருமா? அவருதான்ப்பா. அவருன்னா யாருமா? அவருதான்ப்பா. யாருமா? உங்க வருங்கால.
ஹலோ ஹலோ ராஜுவா என்னப்பா விஷயம்? இல்ல இல்ல, நீ ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, நான் வீட்டுல இருந்து நேரா வந்துடுறேன். வெரி குட். மீனா வா. காடா துணியில தைக்கிறதுக்கு பதிலா இந்த காரை வாங்கிட்டேன். என்ன விலையா கொடுத்த? அத பத்தி இப்ப என்ன, இனிமேதான காசை கொடுக்கணும். ஐயோ, அன்னைக்கு இந்த டென்ட்ல போன வண்டி இல்ல இது. ஏன் பயப்படுற? ஒருத்ததான் நேரா சமய கட்டிலே கொண்டு போய் விடுறான். டென்ட்ல தானே போச்சு இது. சீ, வாயா டப்பா. டப்பா பணக்கத்து உங்களுக்கு சவர்லையா கொண்டுருவாங்க. ஏய், டப்பாவா இது? காதல் விமானம். ஐயோ, லவ் பிளேன். பாட்டு பாட்டு. நீ வண்டி கத்துக்கவானா? ஏறு. ஆமா, கத்துக்கணும். எப்படி? ஏய், அந்த பக்கம் போகாத. அந்த கதவை திறந்தா அந்த சீட் பிடிப்போ. ஏறு. எல்லாம் ஒண்ணு வார்த்தையா இருக்கு வண்டி. போடு. அப்பா உட்காரு. சந்திரா, 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 இறங்கி ஓடி போயிடுவோம். ஆமா, அந்த கதவை திறக்க முடியாது. சந்திரா, நம்ம கல்யாண ஊர்வலத்தை இதே வண்டியில வச்சுக்குவோமா? என்னையா கல்யாணம் ரொம்ப மேல போற? முதல்ல டிரைவிங் முடியட்டும். டிரைவிங் முடிஞ்சுதான். நம்ம கல்யாண ஊர்வலத்துல ஒரு புதுமை செய்வோமா? என்ன? நம்ம கல்யாணத்துல நீயே டிரைவர் ஆயிரு. டிரைவர் வேண்டாம், பாடிட்டு வர்றேன். ஐயா, வழக்கமா மாப்ப ஊர்வலம் வருவாங்க. ஆமா, நம்ம கல்யாணத்துல நம்மள சுத்தி சுத்தி ஊர்வலம் வரட்டாங்கிற. ஐயே வளராதீங்க. நான் எதுக்கு தெரியுமா டிரைவிங் கத்துக்கிறேன்? ஒரு எலிச்சவாய் இருக்கிறானே, கேட்கும் போதெல்லாம் கார் கொண்டு வர்றானேன்னு. அடாடா, குறுக்க குறுக்க பேசாதே. கேளு என்ன? முதல்ல இந்த அடுப்பங்கரையை விட்டு விடுதலையாகும். ஒரு லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு. லைசென்ஸ் எதுக்கு? ஏன் வேண்டாமா? எப்படி நீ ஆள் மேல ஏத்த போறியா? அது லைசென்ஸ் வச்சுக்கிட்டு ஏத்தனா ஆசிங்க. ஐயோ, ஏன் அவசரமா பேசுற? பார், லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவர் வேலைக்கு போறாங்க. நீ ஏன் அந்த வேலைக்கு போற? பேசாம நீ என் கூடவே இரு. நான் டிரைவர், நீ டிரைவி. ஐயே, இந்த பாருங்க, டிரைவிங் முடியற வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். அப்புறம் கைய தொட்ட காலை முறிச்சு போட்டுருவேன். ரொம்ப நாள் கத்துக்குவியா? இப்ப சீக்கிரம் இத இப்ப ஓட்டிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு. என்னையாச்சு? கரண்ட் பாஸ் ஆகல. அப்புறம் அவ்வளவுதான். ஐயா, இறங்கி ஹேண்டில் போடு. நானா? என்ன நானா? நீ என்ன ஆம்பளை தானே? அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லாத. ஓடு. ஒப்பம் தள்ளால சுவிட்ச கூட போடாம ஸ்டார்ட் பண்றியா நீ? இரு. வண்டி ஓடாது. என்னப்பா இது சுத்தி சுத்தி வர்ற? முந்தி விட நான் இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா இல்ல? எல்லாம் உங்க கை சாப்பாடுதாம்மா. வாங்க. மகராசனா இருப்பான். வரமா. ஏமா, உங்களை கும்பிட்ட ஒண்ணு நேரம் வேலைக்கு போக வேண்டியவர் தானே? அப்புறம் அந்த ரூமுக்குள்ள போறாங்க. முனமுனா உணங்குது. அங்க ஏதாவது சாமி இருக்குதா? அதுவா? இங்க வா சொல்றேன். சம்மட்டி இரும்பு பெட்டிக்குள்ளார இதுக்கு பூஜை வேற. ஏமா, சம்மட்டி சாமியா? இல்ல தம்பி, பழைய வாழ்க்கை மறக்காம இருக்கிறதுக்கும் புதிய வாழ்க்கைனால கர்வம் உண்டாகாம இருக்கிறதுக்கும் என் பிள்ளை அடிக்கடி இதை பார்த்துப்பான். இதனாலதான் அவன் முன்னுக்கு வந்தது. ஏன்பா, இந்த பழக்கம் நல்லது தானே? அம்மா, பழைய நிலைமைய மறக்கிறவங்க உலகத்துல ஏராளம். காரணம், மறக்கிறது மனித இயற்கை. மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அண்ணன் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அம்மா, இதனால வரைக்கும் அவர் எனக்கு வெறும் அண்ணன், இனிமே அவர் எனக்கு குரு. மிஸ்டர் வேலு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நீங்க ஓவர் ஸ்பீடு போன குத்தத்துக்காக நம்ம கம்பெனி ஸ்டாண்டிங் ஆர்டர் படி நீங்க ஒரு வாரத்துக்கு வண்டி எடுக்க கூடாது. மிஸ்டர் சுந்தரம், பிரயாணிகள்கிட்ட நீங்க தகாத முறை நடந்துகிட்டதுக்காக 5 நாட்களுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். மிஸ்டர் சேது,
உங்ககிட்ட பலமுறை சொல்லியாச்சு, நீங்க மீண்டும் மீண்டும் அதே குற்றத்தை செய்துகிட்டு இருக்கீங்க. ஓவர்லோடு போட்ட குற்றத்துக்காக உங்களை 10 நாட்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். தயவு செய்து போங்க இங்க இருந்து.